ஹாய் ராகேஷ். ஹாய் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து யூஐ யூஎக்ஸாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியிலேருந்து வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ எதனால் யூஎக்ஸ்க்குள்ளே வரணும்னு ஃபீல் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? பேசிக்கலாக முன்னாடிலேருந்து டிசைன் பிடிக்கும் எனக்கு. இப்போ இல்லை முன்னாடிலேருந்து டிசைன் பிடிக்கும். நான் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். காலேஜ் எண்ட்லேயே நான் வந்து இன்டர்ன்ஷிப் எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. நான் போய் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். அங்கே போயிருக்கையில எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி டெவலப்பராக இருக்கையில் வந்து ரொம்ப நம்ம தான் எல்லாமே படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு டிசைன் முன்னாள் சின்ன பிள்ளைலேருந்து பிடிக்கும். நான் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி போனாலும் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. அதனால் அங்கே போய் இது ஒன்று தான் ஒரு டிசைன் ஒரு பாத்து இருக்குன்னு சொல்லி நான் அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட்டேன். அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. இங்கே மாதிரி டிசைன் சொல்லி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிசைன் சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிசைன் இந்த மாதிரி இருக்குது போலன்னு சொல்லி படிக்கலாம்னு சொல்லி நான் அங்கேருந்து ஃபிட் பண்ணிட்டு டிசைன் படிக்க வந்தேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மென்டார்ஷிப்புக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டீங்க? இப்போ செல்ஃப் லேர்ன் பண்ணால் இப்போ ஒரு கம்யூனிட்டாக இப்போ நான் மட்டும்தான் இருப்பேன். இப்போ பக்கத்தில் ஒரு ஆள்னா வேறு யாருக்குமே இந்த டிசைன் நாலேஜ் தெரியாது. வேறு யாருக்குமே தெரியாதுன்னா நான் இருக்க ஏரியா அந்த மாதிரி. இப்போ நான் கோயம்புத்தூரில் படித்தேன்னாலுமே இப்போ நான் ஊருக்கு வந்து தான் திரும்பி நான் செல்ஃப் லேர்ன் பண்ணணும். ஏன்னா லிவிங் எக்ஸ்பென்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் நான் வீட்டில் இருந்தால் படிக்கணும். தெரியாது யார்கிட்ட அந்த டிசைனை பற்றி பேசுகிறது, என்ன பண்ணுறது, எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப். அது யூடியூப்பில் சொன்னாலுமே அவ்வளோ கிளியரான எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓரளவு தான் சொல்லியிருப்பாங்க. கிளியராக நம்மளுக்கு தெரியணும். அதனால் டிசைனர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க டிசைனையும் பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தான் டிசைன் பண்ணி நமக்குள்ளே வச்சுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்கள பார்த்து தான் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மெயினாக அந்த மாதிரி எடுத்து வந்ததே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்களுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஒரு 4 months 5 months இருக்குமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி? 4 months ஆச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்த ஒரு நாலேஜ் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சேன்னா சும்மா டிசைன் மட்டும்தான் பண்ணுவாங்க போல். எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. யூஎக்ஸ்னா என்ன யூஎன் எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. நீங்கள் வரல இந்த மாதிரி வெப்சைட் முன்னாடி டிசைன் பண்ணுறது ஜாலியான வேலையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்தாலும் தெரியுது ஒரு ஸ்ட்ரக்சரே இதில் தான் ஃபார்ம் பண்ணுறோம். இதுலேருந்து அடுத்து டெவலப்பருக்கே போகுது. இதெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் பண்ணுறோம். நம்மளால தான் அடுத்து டெவலப்பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு தெரிய வருது மெயினாகவே. ஓகே. ஸோ இப்போ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க யூஐ யூஎக்ஸில்? நல்லா கான்ஃபிடென்ட். நம்ம ஆல்ரெடி இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? வேறு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 4 இன்டர்வியூ அடுத்தடுத்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிலே பண்ணாங்க கம்பெனிலேருந்து. ஓகே சரி. ஓகே. இப்போது ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ ஒரு ஆப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெப்பாக இருக்கட்டும், இப்போ உங்களோட பார்வை எப்படி இருக்குது அதுக்கு மேலே? அதில் வந்து இப்போ முன்னாடி வந்து இப்போ ஜொமேட்டோ ஆப், ஸ்விக்கி ஆப் எடுத்தோம்னா சும்மா பண்ணியிருக்காங்க போல் அந்த மாதிரி சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணோம். இப்போ தான் தெரியுது இந்த பட்டன்லாம் எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கலரோட சைக்காலஜி இந்த மாதிரிலாம் அதை போய் ஆப் பார்த்தாலே தெரியுது. இப்போ சில ஆப்லாம் பார்க்கல ஒவ்வொரு இதுக்கு கலர் சைக்காலஜி இருக்குல்ல, இந்த ஆப் இந்த இதுக்கு தான் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப் இந்த இதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ கிளியராக தெரிய வருது கம்பேரிங்கு முன்னாடியே கம்பேர் பண்ணையில். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப்குள்ளே வந்தீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு படிக்கணும் அப்படின்ற முடிவுக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போது நிறையா செல்ஃப் லேர்ன் பண்ணியிருக்கலாம். யூடியூப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக படிக்கிறதுக்கு. இதுக்குன்னு இவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு நான் படிக்கணுன்ற முடிவுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? நான் வந்து டெவலப்பராக போகணுன்னா டெவலப்பராகவே போயிருக்கலாம். நான் அப்போ தான் யோசித்தேன், இந்த டயத்தை விட்டால் நம்மளுக்கு அடுத்த லைஃப் கிடையாது. இப்போயே நம்ம டெவலப்பராக போனால் டெவலப்பராகவே போயிடணும், டிசைனராக போனால் டிசைனராகவே போயிடணும். டெவலப்பராக போய் அதுக்கப்புறம் படித்து டிசைனராக போனதுக்கு யூஸ் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டிசைனர் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஓகே டிசைனராக போகலான்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன். ஏன்னா இப்போ தான் நான் பாஸ்ட் அவுட் ஆனேன். 23 பாஸ்ட் அவுட் தான். அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சாலும் நம்மளுக்கு அடுத்து ஃப்ரெஷருங்கிற ஒரு இதோட போயிடலாம். அப்புறம் கேட்பாங்க கொஸ்டின், டெவலப்பராக வந்து ஏன் டிசைனராக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போல நான் சொல்லலாம் டெவலப்பிங் நாலேஜ் எனக்கு கொஞ்சம் இருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டதில் வச்சு சொல்லி நான் டிசைனும் பண்ணுவேன்னு சொல்லலாம்னு சொல்லி தான் மெயினாக அந்த மாதிரி நான் வந்தது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ்னால் உங்களை பொறுத்தவரை என்ன? ஒரு யூஎக்ஸுங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆப்போட ரிசர்ச். எதனால எப்படின்னு சொல்லி யூசரோட ரிசர்ச், எந்தெந்த மாதிரிலாம் யூசர் இருக்காங்க, எந்த மாதிரி யூசர் இது இந்த ஆப் பிடிக்கும்னு சொல்லி. யூஐங்க வந்து யூசருக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த யூஐங்கிறது அவங்க பட்டனாக இருக்கட்டும் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல் அந்த மாதிரி. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் தெரியுதா? ஆமாம் கண்டிப்பாக. ஸோ என்னென்ன விதத்தெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய க்ரோத் வந்து தெரியுதா? ஸ்டார்டிங் போகணுன்னு நான் என்ன நினச்சேன்னா இன்டர்வியூவில் நார்மலாக இந்த இ-காமர்ஸ் ஆப் பண்ண சொல்லுவாங்க, இந்த வெப்சைட்டு இந்த மாதிரி தான் பண்ண சொல்லுவாங்க நினச்சேன். அப்படிலாம் இல்லை. அவங்க என்னென்னா சாஸ் ப்ராடக்ட்
அவங்களோட கம்பெனிக்கான ப்ராடக்ட் இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நான் அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூஸுமே ஒரே ஒரு இன்டர்வியூவில் தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஆப் பண்ண சொன்னாங்க. மற்ற 3 இன்டர்வியூலுமே சாஸ் ப்ராடக்ட் தான் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிசைன் பண்ணையில் என்ன நினைப்போம், சும்மா ஒரு வெப்சைட் எடுத்து பண்ணுறோம், இதை எடுத்து பண்ணோம், நார்மலாக சாஸ் ப்ராடக்ட்டும் பண்ணணும். ஆனால் சாஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து யாருமே அவ்வளோவா தெரியாது. சாஸ் ப்ராடக்ட் எப்போ தெரியும்னா ஒரு கம்பெனிக்குள்ளே போனால் தான் இப்படி இருக்குன்னு சொல்லி எனக்குமே ஒரு சாஸ் ப்ராடக்ட்னா என்னென்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சில சாஸ் ப்ராடக்ட்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க. அதை வச்சு தான் எனக்கு சாஸ் ப்ராடக்ட் இப்படிலாம் டிசைன் பண்ணணும், சாஸ் ப்ராடக்ட்டும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். சாஸ் ப்ராடக்ட்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், அதுவும் ஃபோக்கஸ் பண்ணணும். எஸ், ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் தான் நம்பி இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் சர்வீஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, ஃபாஸ்டராக கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பேஸ்க்குள்ளே போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா ப்ராடக்ட்ல இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப வைடராக இருக்கு. ஸோ தட் இஸ் தி ரீசன் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹேவ் அ மெனி ப்ராடக்ட்ஸ். ஃபைன். இப்போது நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க, படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், இப்போ ஒரு பர்சன் புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அவருக்கு என்ன சஜஷன் நீங்கள் கொடுக்க விரும்புறீங்க? அவங்க வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெஷராக இருக்காங்க, என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி போகணும்னு சொல்லி மெயின் தாட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போகலாம். இல்லை நான் ப்ராடக்ட் தான் போகணும், ப்ராடக்ட் வந்து இப்போ யூஐ டிசைனாக இருந்தீங்க, ப்ராடக்ட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட் அந்த யூஎக்ஸையும் யூஐயுமே பயன்படுத்துவாங்க. நீங்கள் சர்வீஸில் போனீங்கன்னா யூஎக்ஸ் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. பண்ணுவாங்கன்னா சில கம்பெனிலாம் பண்ணுவாங்க, யூஎக்ஸ் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. யூஐ அவங்களுக்கு அது வந்து டார்கெட். இப்போ ஒரு யாராவது ஒரு டாஸ்க் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், அதை ரஷ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ப்ராடக்ட் அப்படி இல்லை, இந்த ப்ராடக்ட் தான் உனக்கு க்ரோத்தே. ஒரு சின்ன இந்த பட்டன் மாற்றுற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் யோசிச்சு பண்ணுவான். அங்கே இருந்தாலும் நம்மளுக்கு க்ரோத் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். சர்வீஸ் கம்பேரிபிளில் ப்ராடக்ட் போனால் நல்லது, என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லது. சூப்பர். இப்போ லேர்னிங்க்கு என்ன சஜஷன் கொடுப்பீங்க? ஆக்சுவலாக ஓகே, இண்டஸ்ட்ரி வைஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ் போனால் பெட்டர்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக வராங்க ஒருத்தவங்க, அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் நீங்கள் சொல்லலாம்? லேர்ன் பண்ண இப்போ வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோ நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன் ப்ரோ, நான் வந்து செல்ஃபாக படிச்சுக்கிறேன் ப்ரோ அப்படி சொல்லுவாங்க. மென்டார்ஷிப்புக்குள்ளே வர்றதுனால நம்மளுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? மென்டார்ஷிப் வர பெனிஃபிட்ஸ்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வந்தால் இப்போ நான் மட்டுமே இங்கே டிசைனர் கிடையாது, என்னோட சேர்ந்து ஒரு 10, 15, 20 பேருக்கு மேலே இங்கே இருக்காங்கன்னா அவங்களோட டிசைன் நான் பார்ப்பேன், என்னோட டிசைன் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே நான் வீட்டில் இருந்து செல்ஃப் லேர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் பார்த்து அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. இப்போ இங்கே இருந்திருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டன் என்ன சைஸில் வைக்கணும், ஃபாண்ட் என்ன சைஸில் வைக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மெயினாக. சூப்பர். ஸோ மென்டார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்டு கைட்னஸ். ஆமாம், கண்டிப்பாக. இப்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு டாஸ்க் வந்திருக்கு, அந்த டாஸ்க்கு வந்து என்ன பண்ணணுன்றது ஒரு 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 பர்சனாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா எக்ஸ்பீரிமெண்டலாக நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஆமாம், கண்டிப்பாக. கரெக்டுங்களா? சரி, ஓகே. இங்கே தான் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் வந்து குவிட் பண்ணிட்டு யூஐஎக்ஸ் படிக்க போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணது. ஓகே, எங்கே படிக்க போகிறேன்னு நல்லா இல்லை, சென்னை போகலாம், நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 4-5. அப்போ இருந்து அவங்க இன்டர்வியூஸ் பார்த்தேன், நவீன் ப்ரோவில் வந்து நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸ் பார்த்தேன். அப்புறம் பூட் கேம்ப் செக்ஷன் நடத்திக்கிட்டீங்க, அதில் ஒரு 2-3 இது மட்டும் அட்டன் பண்ணேன். ஓகே, நம்ம சென்னை கம்பேர் பண்ணல பாண்டியில் போய் படிக்கலாம், நம்ம இங்கே வந்து சம்திங் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். ஓகே, எனக்கு வந்து மற்ற இன்ஸ்டியூட் இங்கே என்ன பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து எப்போ வேணா மற்றதெல்லாம் சில டைமிங் கொடுக்குறாங்க, 2 hours 3 hours அந்த மாதிரி. இப்போ நம்ம மார்னிங் வந்தாலும் நான் எப்போவுமே மார்னிங் வருவேன், ஈவினிங் தான் போவேன். வந்துட்டு இங்கே இருந்து இப்போ ஏதாவது எனக்கு தெரிலனா அவங்கள்ட்ட கற்றுக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது டாஸ்க் கொடுக்குறதா இருந்தாலும் நாங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஹோல் டேயே டிசைனுக்காக இங்கே தான் செலவு பண்ணுறோம். மற்ற இடத்துலலாம் 1 hour 2 hour இந்த மாதிரி இருக்குது. அதான் சூப்பர். அதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா டிசைனை வந்து 2 நாள் படிக்கலாம், 3 நாள் படிக்கலாம் சொல்லுவாங்க. அது நிஜமாலுமே டிசைனராக இருக்கிறவங்களுக்கு கூட அது நடக்காத விஷயம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கே தெரியும், 2 நாளில் நீங்கள் என்ன தான் படித்தாலும் அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க, மறந்துடும். கண்டிப்பாக மறந்துடும். ஆனால் அதுவே நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னும் போது எவ்ரிடே ஒரு 1 hour டிசைன் பண்ணால் 90 days ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் டிசைனராக மாறிடுவீங்க.
ஸோ தட் இஸ் தி ரீசன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 1 hour செஷன் 2 hour செஷன் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அகாடமி வர்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமாம். ஸோ தட் இஸ் தி ரீசன் அகாடமி இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். ஒரு பர்சன் வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ல இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ நான் ஆன்லைனில் படிக்கிறேன் இல்லை ஆஃப்லைனில் படிக்கிறேன், எனக்கு கரெக்டாக புரியுமா மைண்டு தான். நம்ம அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து நேரம் வந்து படித்தாதான் இப்போ மற்ற ஃபீல்டு கோடிங்னா கூட இப்போ எனக்கு தெரில, நம்ம நேரம் அந்த மாதிரி படிக்கலாம். டிசைனுங்கிறது பார்த்து ஃபீல் பண்ணி அந்த மாதிரி உள்ள அதனால நம்ம தனியாக இருந்து இப்போ ஆன்லைனில் படித்தோம்னா நம்ம மட்டும்தான் இருப்போம். அதனால தான் இஷ்யூ. இப்போ நான் வந்து நேரில் வந்த ரீசனே அதனால தான். அவங்களோட டிசைன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியோட டிசைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கிற விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா அகாடமிஸ் இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா. அதுவும் எல்லா அகாடமிலும் இது நடக்கிறது கிடையாது. ஆமா, எல்லாத்துலயும் இல்லை, குறிப்பிட்ட சில அகாடமில. எஸ். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணிட்டீங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ஓரளவுக்கு நல்ல ஐடியா இருக்கா உங்களுக்கு? இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி போகணும், எப்படி போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓரளவு பேசிக்ஸில் ஓரளவு இன்டர்மீடியேட் அளவுக்கு ஐடியா இருக்குது. இன்கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஐடியா வந்துடும். ஏன்னா இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணது வந்து ஸ்டார்ட் அப், அதனால ரொம்ப ஃபெமிலியராக இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஒரு மிட்ரேஞ்ச் கம்பெனியில் போனால் தான் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. பண்ணியிருக்கேன், அதை கண்டிப்பாக கிராக் பண்ணிடுவேன்னு சொல்லி நம்பிக்கை. சூப்பர். ஸோ UI UXன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ். ஆமாம், கண்டிப்பாக ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஒரு 1 week விட்டாலே நம்மளுக்கு அப்படியே எப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, கேஸ் ஸ்டடி அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? நான் வந்து என்ன மெயினாக தோணுன்னா, நான் வந்து பைக்கர், நான் வந்து ட்ராவல் பண்ணுற ஆள், ஓகேங்களா? நான் கேஸ் ஸ்டடி நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கையில் எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கையில் எனக்கு வந்து நம்மளே ட்ராவல் பண்ணையில் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், இப்போ இன்கேஸ் ஏதாவது பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் பண்ணுறதா இருக்கட்டும், எமர்ஜென்சி எதாவது ஒன்று சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபுல்லாகவே. சூப்பர். லைக் அண்ட் இ-காமர்ஸ். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் ஆப், கரெக்டுங்களா? டிடிஎஃப் வாசன் பண்ண மாதிரி அவருடைய ஷாப் மாதிரி இருக்கிற ஒரு பிசினஸ் மாடலுக்கு யூ டிட் ஒன் அப்ளிகேஷன், கரெக்டுங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய கேஸ் ஸ்டடி. ஓகே, இப்போ ஒரு யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி வந்து நம்ம ப்ராடக்ட் கம்பெனிக்கும் பண்ணணும், இதே மாதிரி தான் ஒர்க் இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. ஏன்னா இப்படி பண்ணாதான் அது வந்து ப்ராப்பர் கேஸ் ஸ்டடியா இருக்கும். ப்ராப்பர் அந்த யூசருக்கு வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராசஸ் ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுவேன். நானும் இன்டர்வியூ எடுத்தேன், அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணான்னு சொல்லி யூசர் டைம் போய் கேட்டேன், நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி. இப்போ கடையால் டைம் போய் கேட்டேன், இந்த மாதிரி அவன் தம்பி எக்ஸ்பென்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. இன்டர்வியூ எடுத்து இது பண்ணிட்டு தான் நம்மளுக்கு போய் இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா ஓகே இதிலே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து வாங்குவாங்க. அது எதனால யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், யூசர் ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால மெயினாக. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரியல் டைமில் ஃபுல்லாக ரியல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக நான் பண்ணேன். ஓகே, ஸோ அப்படி பண்ணாதான் உண்மையாலுமே ரிசல்ட்ஸ் வரும். ஆமாம், இல்லைன்னா அசம்ஷன்ல வச்சு எதுவுமே இது பண்ணக்கூடாது. நம்ம ரியல் டைம் வச்சு தான் நம்ம பண்ணோம். ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம், நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ பைக்கர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வரும்போது இதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஆக்சுவலாக நோ அசம்ஷன், ஒர்க் ஆன் டேட்டா, கெட் த டேட்டா, ஒர்க் ஆன் தி டேட்டா அண்ட் அந்த டேட்டாவை வச்சு இருந்தாலும் டிசிஷன் மேக் பண்ணிங்க. ஸோ டிசைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உருவாகலை, எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, ப்ராப்பரான டேட்டா இருக்குது, அனாலிட்டிக்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, ஒரு ப்ராடக்ட் உருவாகுது. ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், இப்போ மார்க்கெட் அனாலிசிஸ்னா ஒரு மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்னோட மார்க்கெட் அதில் வந்து எப்படி இருக்குது, எப்படி க்ரோத்தாக இருக்குன்னு சொல்லி பார்த்தப்ப ரொம்ப பிச்சப் வந்துருச்சு. ஆனால் தனித்தனியாக இருக்குது. எல்லா மார்க்கெட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு இதை கொடுத்தா நல்ல பூம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக நான் கொண்டு வந்தது. மார்க்கெட்டை நல்லா ரிசர்ச் பண்ணி. ஏன்னா பைக்கிங்க்கு இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லாருமே பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சரிஸ் எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. அது வந்து இங்கேருந்து எங்கேயாவது போய் வாங்கணும், இல்லைன்னா கால் பண்ணி சொல்லி அந்த பிட் ஷாப்பில் சொல்லணும். அதுக்கு பேசாமல் அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஆர்டர் போட்டது இப்போ எல்லாருமே ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதே மாதிரி இது ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான். சூப்பர். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக பண்ணியிருக்கீங்க, கேஸ் ஸ்டடி நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறீங்க? லிங்க்டின் இந்த மாதிரி நாக்ரி இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறீங்க? வந்து என்ன பண்ணுவோன்னா போய் அப்ளைலாம் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுவேன், அப்ளை பண்ணிட்டு அதை கன்சிடரே பண்ண மாட்டேன் ப்ரோ. மெயினாக என்ன பண்ணுவோன்னா அவங்களோட கம்பெனிஸ் இருக்குல்ல, ஏதாவது இப்போ போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்க கம்பெனியோட
இதை என்ன நேமோ அதை போய் லிங்க்டின்ல சர்ச் பண்ணுவேன். லிங்க்டின்ல சர்ச் பண்ணால் அதில் பீப்புள்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. பீப்புள்ஸில் போய் ஹெச்ஆரை டேரெக்டாக போய் கனெக்ட் கொடுப்பேன். கனெக்ட் பண்ணி அப்புறம் UI/UX டிசைனர் தான் ரோலாக, அந்த ரோலில் உள்ளவங்களுக்கு ஒரு 4-5 பேர் கனெக்ட் பண்ணுவேன். ஹெச்ஆரை மெயினாக கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் வரும். அதில் போய் நான் மெசேஜ் பண்ணுவேன், அவங்களுக்கு டேரெக்டாக நான் ரீச் அவுட் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம ரெஸ்யூம் வந்து அவங்களுக்கு தெரியும். 10ஓட 11 அப்ளை பண்ணுறதோட நம்மளுக்கு டேரெக்டாக போய் இது பண்ணையில தெரியும். இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து நம்மளுக்கு அங்கேயுமே கேட்பாங்க. நான் வந்து ப்ரூஃப் கூட வச்சிருக்கேன், நான் ரொம்ப பேர்கிட்ட பேசினது, நான் வந்து ரொம்ப பேர்கிட்ட பேசியிருக்கேன் லிங்க்டின்ல, ரொம்ப ஹெச்ஆர் அந்த மாதிரி ரொம்ப பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க வந்து ரெஸ்யூம் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் ரெஸ்யூம் அனுப்பிச்சு விட்டோன்னே அவங்க வந்து வித்தின் அ டே இல்லை வித்தின் அ 2 டே அவங்க கால் பண்ணுவாங்க. இப்படி தான் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என் ஃப்ரெண்டு மூலியமாக தான், விக்கின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தான், அவன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனும் அப்படி தான் ஒரு ஜாப் எடுத்தான். அது மாதிரி அவன் சொல்லி தான் நான் இந்த மாதிரி இப்போ இது ஒன்று இன்டர்வியூ கால்ஸ் அதனால மட்டும்தான் வருது, அப்ளை பண்ணனால வரவே இல்லை. புரியுது.